காற்று மலைகள் சீரற்ற காலநிலைகள் இருந்த நிறைய மரங்கள் முறிஞ்சு விழுந்த காரணமாக இது என்ன உடனே கொஞ்சம் இப்படி இருக்கிறது அது தொய்ந்துக்கு முதல்ல அப்படி டக்குன்னு விழுந்து விட்டேன் விழுந்திருந்தேன் கட்டுறக்கு நூல் வைக்கல இப்படி ஒரு நாள் இது ப்ளவுஸ் வந்து இப்போ நான் வெட்டி தாச்சு புரசான அப்படி எல்லாம் எல்லா புரசான சிக்கன் ஒன்று வெட்டி வச்சு அட்டாச்சு கரெக்டு முழுசாக தான் போடுவோம் கரெக்ட் இது வந்து அங்க கடையில கண்டிப்பா அரிசி நல்ல கலர் ஊறி வந்து எப்படி நல்லா இருக்கு ஆமீன்னு சொல்லி நாங்கள் ஒரு விசுவாசத்தில் சாப்பிட்றோம் விசுவாசம் நல்லா இருக்குமே நல்லா அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகீதன். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சனிக்கிழமை 29ஆம் தேதி. இன்றைய நாள் நேற்றைய நாள் எவ்வளோ நம்முடைய நாட்டில் எவ்வளோ பெரிய காற்று மலைகள் சீரற்ற காலநிலைகளாக இருந்தது. அதன் மத்தியிலே என்னோ கடவுள் இந்த நாளை காணக்கூடியதுக்கு நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். நன்றாக அமைஞ்சிருக்கிறது. இந்த நாளுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இந்த நல்ல நாளை நாங்கள் துவங்குவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாள் வந்து நம்ம கடைக்கு வந்துட்டேன். கடையில் வேலையை தொடங்கலாம் வந்து நேற்றைய நாளுக்குரிய நியூஸ்களை வந்து நம்மளே எங்களால் அறிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்னென்றால் தெரியும் ஏற்கனவே நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோ வந்து அப்படியும் இன்றைக்கு இரவுக்கு தான் அதை அப்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு தெரியுமேண்டா இப்போ சில இடங்களில் இந்த காற்று மழை காரணமாக நிறைய மரங்கள் முறிஞ்சு விழுந்த காரணமாக கரண்டுகள் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் நெட்வொர்க் இல்லை. ஃபோனில் வந்து இப்போ இதுவரைக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஃபோனுக்கு வந்து நெட்வொர்க் இல்லை, வேலை செய்ய இல்லை. இப்போ வாட்ஸ்அப் கால் ஒன்றும் வேலை செய்தில்லை இப்போ இந்த நேரம் வரைக்கும். ஏனென்றால் கவரேஜும் வந்து இப்படி தான் சில இந்த காற்று மழை காரணமாக அதுவும் வந்து வேலை செய்தில்லை, அதுவும் வந்து நிப்பாட்டி இருக்குது. இடக்கிட பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து போகுது. அப்போ அதில் வந்து எல்லாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்குது. யாராக்கள் இப்போ என்ன நிலைமையில் என்ன சூழ்நிலையில் இருக்கிறவன்னு தெரியாது. என்றாலும் அப்போ எங்களுக்கு என்ன தேவை? அப்போ நமக்கு தேவையானது ஒன்று விசுவாசம். என்ன கட்டாயம் நாங்கள் ஆண்டவரை நோக்கி ப்ரே பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக என்னவோ அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அப்போ நிச்சயமாக அவர்களையும் பாதுகாத்து கொள்வார் என்ற ஒரு விசுவாசம் ஒன்று நிச்சயமாக நமக்கு இருக்கணும். அப்போ நம்முடைய உறவுகளில் இருக்கலாம், வெளியில் நிறைய இடங்களில் இந்த யாழ் மாவட்டமோ சரி, ஸ்ரீலங்காவில் இப்போ 5-25 மாவட்டத்தில் என்னென்ன சூழ்நிலையில் நடந்தது என்னென்ன நடந்ததுன்னு கூட அறிய முடியாமல் இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். ஆனாலும் ஓரளவு எங்களுடைய யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று இந்த புயல் வருது, அப்படி இரவு எல்லாமே இன்னும் சொன்னாங்க, இன்னும் இந்த புயல் இங்கே கடக்கப்படாது. பெருசாக ஒன்றும் சேதங்கள் இல்லை. சில இடங்களில் இப்படி இருக்கிறது. அது நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இன்றைய நாள் வந்து இப்போ நான் கடையில் நிற்கிறேன். அப்போ இன்றைய நாள் வந்து கடைக்கு வந்தாச்சு. வேலையை தொடங்கி கொண்டு தான் வேலையை தொடங்கிட்டு ஒரு நேரமாக தான் இன்றைக்கி ஒரு அங்கே பார்க்கணும் எங்களோட உறவுகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும், நேரம் போய் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னமாக நம்முடைய வீடியோ பார்க்கணிகள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவுகளுக்கும் சப்போர்ட்டுக்காக நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நாள் வந்து கடவுளோட வசனம் என்று சொல்லுவேன். அப்போ நம்முடைய மனதை வந்து நாங்கள் எப்பொழுதும் வந்து நாங்கள் புதிதாக்கி கொள்ளணும், அதை மருவமாக்கி கொள்ளணும். எப்பொழுதும் நாங்கள் அதை சுத்தமாக வச்சுருக்கணும். என்ன சுத்தமாக வச்சுருக்கணும்னா என்ன மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன கலகக்காரரோட கூட்டு வச்சுக்கக்கூடாது. கலகம்ன்றது என்ன ஒரு சண்டைகள் கோள்கள் அப்படி இப்படியான பிரச்சனைகளோட அப்படியாக இணைந்திருக்கிறோட மேலே ஆண்டவரே அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே விட்டு நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். நல்ல சத்தியத்தை பேசணும், சத்தியத்தை நாங்கள் அறிவிக்கணும், கொண்டு ஒரு சுபாவம் உள்ளவர்களாக நாங்கள் இருப்போமா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் கூட அந்த இடத்துலேருந்து நம்ம பிரித்து வச்சுருப்பார். நீ என்னுடையவன் விசேஷமாக ஒன்று பிரித்து வச்சிருக்கிறேன். எனக்கு நாம் வந்து நான் பேசுகிற வார்த்தைகள் வந்து அது வல்லமை உள்ளது. அப்போ நாம் வந்து எல்லாவற்றையும் வந்து நாம் பேச முடியாது. இதுக்கு முன்னம்
ஒரு காலம் ரட்சிக்கப்பட முன்னமாக நாங்கள் தாகாதவைகள் எல்லாத்தையும் எங்களை மனதில் தோன்றதும் கண்ணால் பார்க்குறதும் காதால் கேட்குறது எல்லாவற்றையும் கண்டவாட்டுக்கு பேசலாம். இன்றைக்கு நன்மை தீமை என்னதுன்னு பகுத்தறிகிற அந்த அறிவு இன்றைக்கு நம்மளுக்கு கடவுள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். ஸோ அதுக்கு இன்றைக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் தான் நமக்கு இந்த ரட்சிப்பின் மூலமாக கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் என்ன எங்களுடைய மனதை புதிதாக்கி நடத்தி கொள்வார், மறுரூபமாகிற. இந்த ரோமரில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் மூலம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவம் ஆகுங்கள். ஸோ அப்போ நாங்கள் வேறு ஒரு மனுஷர் இந்த ஆண்டவர் எங்களை பழைய நிலைமையிலேருந்து எங்களை பிடிச்செடுத்து இன்றைக்கி ஒரு புது வாழ்வுக்குள்ளாக அங்கே நடத்தி கொண்டு. அப்போ இன்றைக்கு நம்ம புதிய ஒரு சிந்தனைகளோட இந்த நாள் நல்லது, நெகட்டிவாக நாம் சிந்திக்காமல் இந்த நாளும் என்ன கடவுள் நம்ம நடத்துவார், போஷித்து நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். பலவீனங்கள் வியாதிகள் காணப்பட்டாலும் அதிலிருந்து நமக்கு அவர் பலத்தை தருவார். காணப்படுகிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பிழையாக பேசி பிழையாக அதில் நடப்பிக்காமல் நன்மையை பேசுவோம், நன்மையை சிந்திக்கும்படியாக கடவுள் நம்ம புதிதாக நடத்தி கொண்டு போகிறார். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நாங்கள் இருக்கணும்ன்றதை கட்டாயம் நாங்களுடைய ஜபத்திலையும் வேண்டுதலையும் அதை வச்சுக்கொள்ளணும். என்ன நாங்கள் என்ன கிறிஸ்தவர்களாக மாத்திரமா இல்லாமல் அவருக்குள்ளாக இருக்கிறவர்களாக அவங்களோட மனதை மருவமாக்கி கொள்பவர்களாக நன்மையை பேசும்படியாக ஜீவனை பேசும்படியாக அவர் நம்மை நடத்தும்படியாக அதை விட்டு கொடுக்கணும்ன்றதை நம்முடைய புதிதான ஒரு வாழ்வு என்ன பழையவைகள் யாவும் ஒளிந்து பழைய காரியங்கள் பழைய சிந்தனைகளே நடுக சிந்திச்சு கொண்டிருக்காமல் புதிய சிந்தனைகளையும் புதிய ஞானத்தையும் கடவுள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறது நல்ல ஞானம், அனந்த ஞானத்தை தருவார். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். கண்டவாட்டுகள் அவற்றையும் நாங்கள் பேசிக்கொள்ளாமல் அலட்டிக்கொள்ளாமல் பொறுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தையும் விவேகத்தையும் பொறுமையையும் எல்லாவற்றையும் நம்மை நடத்துவார். ஸோ வேலைக்கு வரும்பொழுது கூட பாருங்க, சில கால நிலைகள் அப்படி இருந்தாலும் மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக மழையில் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிற நிலைமையிலேயும் தொழில் ரீதியாக பாதிப்புகள் இருக்குது. இந்த கடைக்கு நான் வருகிறேன் கூட இப்போ கொஞ்ச நாள் தான் எங்களோட கடையெல்லாம் வேலை செய்து, அப்படி இருந்தும் அந்த மேலே தண்ணி உருண்டு கசிஞ்சு உடம்பெல்லாம் தண்ணி வடிஞ்சு போயிருக்குது. என்ன ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணி போட்டு தான் நிற்கிறேன். அப்படி இப்போ நான் சாதாரணமாக கடை பிளாட் கடை இப்படி சில இடங்கள் இவ்வளவோ மத்தியில் இவ்வளோ மக்கள் இவ்வளோ சூழ்நிலையே வாழ்ந்து கொண்டிருக்கார். ஸோ அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படணும். இன்றைய நாளும் அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கணும் என்றதை நாங்கள் விசுவாசித்து கொண்டு இன்றைய நாளுக்குரிய வீடியோக்குள்ளாக போகலாம். வாங்கோ அதுக்கு முன்னே அவங்களோட வீடியோஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க உங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கொண்டு வாங்க போகலாம் வீடியோக்குள்ளாக. ஜெட்டி கடல் அடி இப்படி கேட்குது. காற்று கொஞ்சம் குறைஞ்சிட்டு, ஆனால் நேற்று அடித்த காற்றை விட டே கொஞ்சம் காற்று குறைவாக இருக்குது. இது என்ன இடத்துல இது நடந்தது? கரண்ட் கம்பியே வேறு இப்படி கொஞ்சம் இப்படி இருக்கிறது அது தொய்வுக்கு எல்லாம் கரண்ட் ஸ்டோட் ஆகிட்டு நின்றுட்டு கூட நல்ல மாதிரி எரிஞ்சுது முளாசி. முதல் விரண்டு போட்டு அப்படியே சரி தெரிஞ்சு விடுங்க. ஆனால் இதுவும் போக போகலாம் கூட ஒருக்கா மழை வேண்டியதும் போகும். இது இதுவும் ஆடுது. கனகாலம் அப்படி படிச்சு போய் இந்த முதல்ல அப்படியே டக்குன்னு விழுந்து விட்டேன். அந்த காலத்தில் ஆக்களிக்கிறதால ஒன்றும் இல்லை பெருசு. அப்படி ஆகல் இருந்தால் சரி கதை விழுந்துருந்தேன். கட்டஞ்சேரி கட்டவரைக்கு ஒரு வேப்ப மரம் பெருசு முறிஞ்சு விழுந்தபடியா கரண்ட் இல்லை. இப்போ ஒரு ப்ளவுஸ் ஒன்று நான் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் பட்டி தைச்சிட்டேன். அந்த பாருங்க, இது கூட ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்குது, ஒரு மாடல் அனுப்பியிருக்கு பாருங்க. பின்காலத்து இப்படி இருக்குது, இந்த பின்காலத்தின் மாடல் பாருங்க அப்படி இருக்குது. நான் அதை தைச்சிட்டேன். ஸோ நார்மல் ப்ளவுஸ் தான், நல்ல ஒரு கலர், ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்குது, லைட் ப்ளூ மாதிரி.
இதில் வந்து என்ன டிசைன்டா கை நார்மல் சுருக்கு கை தான், பின்னு கழுத்து தான் இப்படி வச்சுருக்கேன். பின்னுக்கு வந்து கட்டுற நூல் வைக்கையில் கட்டுறக்கு நூல் வைக்கையில் இப்படி ஒரு நாடா வச்சுருக்கு. இந்த நாடாவெலாம் வந்து இது நிற்க போகுது. அந்த படத்தில் வந்து நாடா கொஞ்சம் அகலமாக வச்சு கிடக்கு, இதில் கொஞ்சம் அகலம் குறைச்சி வச்சுக்கேன். என்னக்கா துணி கொஞ்சம் காணாது. அவை தான் அந்த துணியில் கை வந்து முக்கால் கை வச்சு இப்போ சுருக்கு வச்சு அப்புறம் அதுக்கு பின்னுக்கு நூல் எடுக்கிறேன்னா துணி காணா வரும். சாரியில் வெட்டுற துணி இல்லைனா போய் காணா வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்படி வச்சுக்கிறது. பின் கழுத்து வந்து இப்படி இருக்கும். பின் கழுத்துக்கு வந்து நூல் தேவையில் இப்படியே இருக்கும். பெரிய ப்ளவுஸ் தான் இது வந்து கிட்டத்தட்ட அவளோட இடுப்பு வந்து 32 இடுப்பு. நல்ல ஒரு அமைப்பாக நல்ல அழகாக இருக்கிறது. முன் கழுத்து முன்னுக்கு நார்மலாக ஒரு சைவான கழுத்து வெட்டி வச்சிருக்கு. ஓகே பாருங்க, முன்பக்கம் இது ப்ளவுஸுடைய முன்பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. கையெல்லாம் தச்சாச்சு. கைக்கு மேலே ஆக லைட்டாக சின்னதாக ஒரு 3 சுருக்கு வைக்க சொன்னால் வச்சுருக்கு. பாருங்க பாருங்க. ஓகே, இப்போ இந்த ப்ளவுஸையும் வந்து இப்போ நான் வெட்டி தச்சாச்சு. நீ அடுத்த வேலைகளையும் செய்வோம். ஓகே பாருங்கள், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அனுவிட்ட நிற்கிறோம். இன்றைய நாள் ஏற்பட்ட ஒரு பரிதாபமான நிலை. எல்லாரும் இருட்டுக்கா நிற்கிறேன். எப்போட இருட்டுக்கா நிற்கிறேன்? நேற்று நாளிலேருந்து கரண்ட் இல்லை. நேற்று 4லேருந்து கரண்ட் இல்லைன்னா இப்போ நுழம்பு எல்லாம் கடிக்க இருக்கும். நுழம்பு இல்லை, காற்று அடிச்சு மழை பெய்யோட நுழம்பு இல்லை. வீட்டுக்கு நுழம்பு இல்லை, ஆனால் கரண்ட் இல்லை. பெரிய கஷ்டம். கரண்ட் இல்லாத பெரிய கஷ்டம். மற்றது ஃபோன் ஒன்றும் நெட் வேலை செய்யல. நிறைய இடங்கள்ல வந்து ஃபோன் வேலை செய்யல. இங்கே எங்கேயும் வேலை செய்யல. இது வரைக்கும் வேலை செய்யல. நேற்று வேலை செய்ய முடியாது. ஒரு இடத்துலையும் வேலை செய்யல. இங்கே ஃபுல்லாக வேலை செய்யல. அந்த வைஃபை இருக்கிற ஆக்களுக்கு வேலை செய்யுது. அந்த நெட் இதில் வாட்ஸ்அப் கால் கதைக்கலாம். ஃபோன் டயலாக் நெட்வொர்க் ஒன்றும் வேலை செய்யலை. டயலாக் எல்லா நெட்வொர்க்காரரும் வந்து இந்த நேரங்களில் வந்து எல்லாருக்கும் ஃபோன் கதைக்கக்கூடிய மாதிரி புரியா விட்டுக்கணும். 250 நிமிஷம் 300 நிமிஷம் ஃப்ரீ, டேட்டா 1 GB ஃப்ரீ. அவசரத்துக்கு தெரியா இப்போ மழை நேரங்களில் விசாரிச்சு கொள்ளலாம் இல்லை. இப்போ திடீரெண்டு ஆக்களை போய் நேரம் சந்திக்கலாம் மழை நேரங்கள். அம்மா என்ன செய்யறாண்டா காலம் போன் ஃபுல்லா வேலை செய்யல. அப்பா விட்டு கிடக்கு போய் பார்த்து கொண்டு சொல்லி எல்லாத்தையும் நிலப்பாடும் என்ன அதுதானோ. அம்மா கேட்டவா என்ன அம்மா போன் எல்லாத்தையும் அடிக்கடி எடுக்கிறவா. அப்போ எடுக்கல சிம்பே அப்புறம் அப்பா விட்டு கிடக்கு என்ன மாதிரி நிலப்பாடு. அப்பா ஜாமீன் நிலப்பாடு சொல்லி கொடுக்க மாட்டோம். ஏன்னா அம்மா அடிக்கடி போன் எடுக்கிறாங்க. அட்லீஸ்ட் வாயா அப்பா விட்டு கிட விடிய காலத்தில் எல்லாரும் நீங்க சாரி. அப்போ உங்களோட வீட்டு பக்கம் இப்படி மலையாள எங்களோட வீட்டு பக்கம் ஓரளவு பரவாயில்ல. கொஞ்சம் நினைச்ச மாதிரி இப்போ எங்களோட யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போ எங்களோட இடங்களுக்கு ஓரளவு சில கொஞ்சம் கரப்பகுதி எல்லாம் அங்கே வந்து அவங்கள புங்குடி தீவு பக்கம் வங்காளஞ்சால் பக்கம் அந்த தீவு பகுதியெல்லாம் கொஞ்சம் சேதமாக இருக்குது. ஆனால் எங்களோட இடங்கள்ல கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லையே. பிரச்சனை இல்லை. சில இடங்கள்ல கொஞ்சம் இந்த பாதிப்பான இடங்கள்லாம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த நேரங்களில் மக்கள் இந்த அன்றாட வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன வேலை இப்போ கொஞ்ச நாளாக 2-3 நாளாக வேலையை செய்ய முடியாது. நாளாக கூலி வந்து செய்கிறாங்களுக்கு. இப்போ இப்படி தொடர்ந்து மழை பெய்து கொண்டு கேட்க இப்போ நான் போய் முந்த நாள் 80 ரூபாய்க்கு போனேன் 1/4 கிலோ கரெக்ட். இன்றைக்கு கரெக்டே சந்தைகளே இல்லை. கரெக்ட் இது வந்து நான் சந்தைக்கு பார்த்தனா இல்லை. இந்த கரெக்ட் தான் இல்லை கிடந்தது. இதே சும்மா இங்கே நாளைக்கு நட்டுட்டு பிடிங்க இருந்த உடனே போய் கரெக்டா இல்லை சந்தைக்கு. இப்போ என்ன சொன்னா அங்கால வந்து கண்டி அங்கால் பக்கம் இருந்தாலும் வார தம்புள்ள அங்கால் பக்கம் தான் வாரது. அப்போ இனி இப்போ கரெக்ட் 3-2 பேருங்க 1000 ரூபாய் வேற போகுது. சரி தக்காளி பழத்தை பாருங்க. தக்காளி பழம் 1200 ரூபாய். 1200 தக்காளி பழம். தேசிக்காத முதலே கொஞ்சம் வெளியே தான் இருந்தது. மரக்கறி இப்போ நீ திடீரெண்டு தான் போடுவாங்க என்ன. சரி அப்போ மழை போடுறத இருக்கிறத வச்சு சமாளிப்போம். அப்போ என்ன நேற்று சாப்பிட்டீங்களோ என்ன கடவுளே சாப்பாடு கடவுள் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆகாரத்தை தந்துருக்கேன் முன்கூட்டியே அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணுமே. அப்போ அனுஷியாக்கா வந்து இந்த சாப்பாடு சமையல் செய்ய போகிறோம். சரி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2 நாள் வந்து கோழிப்புக்கை புயல் கூட்டாக இருந்து இன்றைக்கு ஒரு சமையல் கோழிப்புக்கை சமையல் ஒன்று செய்யணும். இப்போ வந்து இப்போ நேரம் வந்து இங்கே என்ன மதியம் 12 மணி கூட வரும் என்ன 12 மணி ஆச்சு நேரம். ஆனால் இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் மழை தூரி கொண்டு தான் இருக்குது மெல்லமா. காற்று இல்லை. ஆனால் இன்றையோட இந்த புயல் வந்து இங்கே கடக்குதாம். கடந்தாங்கால அங்கால இந்தியாவுக்கு போகுது கூட. என்ன புயலுக்கு என்ன திப்பா புயலோ? ஓ அந்த புயல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புயலுக்கு ஒரு பேர் வந்துடும்.
வரும் அது ஒரு கட்டத்தில் இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு காலம் இந்த மார்கழி மாதம் பிறக்க முன்னே அப்படி பாருன்னு நிசா புயல் அந்த புயல் மினி புயல் அப்படி இப்படி வந்து சில புயல்கள் வாரது அப்போ ரெண்டே நாள் அந்த புயல் எல்லாம் கடந்து போகட்டும் ஓ ஆனா மட்டக்களப்பு அவங்களெல்லாம் நிறைய வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓ அவங்கள எல்லாம் சரியான பாதிப்புகளாக கிடக்கு நிறைய பாதிப்புகளாக இருக்கு அந்த வகையில இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அப்படி இல்லையா குறைவு அது மிலாங்கட இடத்துல ஒரு மகளும் உண்டு விழுந்துருக்காங்க இங்காலயம் வந்து சேதங்களங்களை விடக்கிற சில அதான் கொஞ்சம் மழை நேரங்களில் வந்து சில பேர் எதிர்பார்க்காம இருக்கிறான் இப்போ நோமலை அந்த கம்பி அப்போ கம்பி அதில் தொய்யுது இல்லை அதான் அந்த காத்தடிக்க அது என்ன செய்யணும் அப்படி முட்டை பார்க்கும் திடீரெண்டு பேர் நடக்கிறானே இந்த தகர வேலி அதுகளில் தான் சில குடும்பப்பட்டு போய் கிடக்கும் சில இடங்கள்ல சரி நானும் வீட்டை தான் சொல்லிடுறேன் வீட்டு எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி 2 தென்னை நின்றா நான் தென்னை கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தென்னை இல்லை இல்லை தென்னை இப்போ மழை நேரங்களில் தொடர்ந்து காத்தடிக்க என்ன தென்னை மழை இல்லை தானே அப்போ அதில் கவனமாக இருக்கத்தான் ஓ ஆனா உங்களோட தென்னை மாதிரி கொஞ்சம் இப்போ தானே வளர்ந்து நிற்கிது பிரச்சனை இல்லையோ காத்து மழை கொஞ்சம் ராத்திரி அடிக்க போனும் வேலை செய்யல யாரால் என்னென்ன நிலைமையில இருக்கிறாங்களோன்னு தெரியாது ஒரு அந்தரமாக கிடந்து சும்மா நைட்டு ஃபுல்லா எனக்கு அம்மா கோல் பண்ணி கேட்கணும் சாந்தினியாக்கெல்லாம் கரண்ட் வேறு பக்கங்கள் கரண்ட் இல்லையா பெரிய போம் கொண்டு பிரண்டு விழுந்துட்டேன் கரண்ட்டுக்கு மேலே அங்கால அப்படிதான் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இப்போ கரண்ட் இல்லாத காரணம் என்னென்னா இந்த மரங்கள் காத்தடித்தபடியாக மரங்கள் எல்லாம் நிறைய இடத்துல விழுந்துட்டு அதனால வந்து ஆனால் இந்த நேரத்திலேயே வந்து எங்களுக்கு அந்த மின்சார சபையால் ஒரு உதவி திட்டம் கொண்டு கேட்டால் எங்கெங்கெல்லாம் அந்த இடங்கள்ல மரங்கள் விழுந்துருக்கும் அந்த இடங்கள்ல மாத்திரம் கரண்ட் நிப்பாட்டி மற்ற இடங்கள்ல எல்லாருக்கும் சேவைகளை வாங்கி கொண்டு இருக்கணும் இந்த நேரத்தில் உதவி திட்டங்கள் பரவாயில்லை நாட்டுக்கு மேல இந்த புயல் வந்து இந்தியாலே தாக்காம போச்சு உண்மையிலேயோ இன்னும் நல்லதா போயிடுச்சு அப்படியே பாத்தீங்கன்னா வசந்தம் வந்து நிக்குது இடையில கேளுங்க எத்தனை விஷயம் இதை கொண்டு நாங்க பெரிய கடைக்கு வைக்க இடங்க என்னதுக்கு அப்படியா ஹோட்டா போடுறோம் இதுக்கா புதுசா எடுத்த நீ எவ்வளவு அன்னைக்கு வீடியோ தம்பி பிறந்த நாளுக்கு வந்தேன் அப்பா வாட்ட வாங்கின மிஷின் என்ன விலை வாங்கினீங்க என்ன மிஷின் அந்த 15 6 மிஷினோ இல்ல இல்ல ஓலாக்கோ புது மிஷினோ இதை நாங்கள் அந்த வளமையாக வைக்கிற மிஷின் மாதிரி இதில் வச்சு போட்டா இது வந்து நிறைய இடத்த பிடிக்க போகுது நீங்கள் அப்படி அந்த ஓலாக்கு அடித்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று அடிச்சு விட்டா சுவம் இல்லை போடும் எனக்கு இப்போ தைக்கான இதை வச்சு பாய்ச்சிட்டு மேசி ஒன்று அடிக்கிறது தான் போகணும் இப்போ காசு கூட இல்லை மேசி அடிக்கிறதுக்கு வாங்க கடைக்கு கொஞ்சம் இடம் மட்டும் தானே அப்போ அந்த அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை அந்த இதில் வச்சு இதில் தூக்கி வைக்கிறாங்க மேன் தூக்கி வச்சு கடையில் பிரச்சனை இல்லை கரண்ட்லாம் இருக்குது தானே அங்கால் பக்கம் அங்கால் இங்கே அதை இன்னும் இடையில பிரச்சனை நடந்துட்டு போகிறோம் சரி எது மிஷின் பாப்பா எங்கடா கொண்டு ஓடியல ஓலாக்கு மிஷின் அதுதானே அதுதானா சிங்கர் இது சிங்கரா ஆனால் பரவாயில்ல உங்களை 15 கிலோ அப்படி ஒன்று எனக்கு ஒன்று கிடந்தா வேண்டலாம் போடும் எந்த மிஷின் உள்ள பாங்க பழதா போட்டு அதுவும் கொஞ்சம் இதாண்டு சுருக்குது ஓ இது ஓகே இப்போ மோட்டரோட இருக்கு என்ன பரவாயில்ல இப்போ இது புதுசு கூட தானே கடையில் 32 அங்கே கடையில் இருக்கு மிஷின் அதுக்கு அடிக்கிற நூலாக இருக்குது என்ன எந்த அவங்க கடையில் நடக்க சுருக்கு அதுக்கும் கொஞ்சம் இது ஒரு அருந்தாலும் முடியல ஆனால் புதுசுன்னா கொஞ்சம் காலம் பாவிக்கும் பிரச்சனை தைக்கலாம் இரும்பு மிஷினு பிளாஸ்டிக்கு
அது நீங்கள் சும்மா ஓட்ட போடுறதுக்கு மட்டும் பாவிங்க அப்படி தான் அப்படி நாளத்தை பாவிக்கிறோம் ஒயில கீழே விட்டு பாவிச்சா சரி. நல்ல மிஷின் இப்படி மிஷின் கொண்டு இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க எனக்கு கொண்டு ரோலாக் மிஷின் இப்படி மிஷினோ எனக்கு அது கடையில் கிடந்த கண்ணா இல்லை பலதாக போயிடுச்சு. ஓகே பாருங்க பலான நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சிக்கன் ஒன்று ரொட்டி வச்சாச்சேன். இந்த மரக்கறியெல்லாம் பட்டியாச்சு கரெக்டு. தக்காளி பழம் சிக்கன் இந்த அரிசியில் கோழி பூக்க செய்ய போகிற பச்சை இதுக்கு முக்கியமாக அழுப்பமாக கொடுக்க சின்னவங்க முழுசாக தான் போடணும் அதான் நல்லா இருக்கு. ஓ டேஷர் வேணும் டேஷரில் வெங்காயம் போட்டாச்சு. தண்ணி வாங்கிக்க மரக்கறியெல்லாம் பறிக்க தேவை அதுதானே புரசான கருவேப்பிலை குறைச்சல் இல்லை உடனடியாக புரசான கருவேப்பிலை அளவான விதண்டி போட்டு ருச்சிக்க வைக்கலாம். நல்லா அண்ணா சும்மா சாப்பிடுங்களா? ஓ நான் சும்மா சாப்பிட்றோம் சாப்பிட்டா எல்லாம் எல்லா சாப்பிடலாம். புரச அரிசி கலவு போடுவேன். இதென்னா சோத்து அரிசி ஈக்கிட்டு அதில் குண்டும் இருக்குல்ல அது மாவுக்கு பொங்கலுக்கு வெங்காயம் கறி போட்டு தெரியுறேன் தண்ணி ஊற்றி வரும். கருவேப்பிலை அங்கே போட்டாங்க பக்கத்தில். என்ன எத்தனை கிலோ அரிசி? 1 கிலோ அரிசி 1 கிலோ மிளகாய் போடுங்க. ஒரு கிலோ ரச்சிக்கு 1 கிலோ ரச்சி 1 கிலோ மரக்கறி 1 கிலோ அரிசி கணக்கு வரும். மரக்கறி கூட கொடுத்து அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கூட போட்டு சத்தா இருக்கு. என்ன பண்ண காத்து இது பிடிக்காது அப்படி மாவுல அடுப்பேன் இது மாவு மாவுல அடுப்பு காணும் வலிக்கு மாமன் வீட்டே மகான்ங்க அப்படி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பொரியட்டுமா. என்னண்டு என்னடா அண்ணா மரமே வீட்டெல்லாம் கரண்ட் இல்லைன்ற மறந்து எல்லாம் போட்டு சூச்சி அது பண்ணிட்டு போட்டு போறேன் வேலை செய்யாதாம கரண்ட் இல்லை அவ்வளோதான் நினைக்கிறது. அப்படிதான் நான் ரொம்ப கரண்ட் இல்லை போய் சூச்ச போகிறேன் கைக்குள்ள வந்து கரண்ட் இல்லாட்டியும் நல்லா இருக்குமா நேற்று நல்லா அம்மா கோல் பண்ணி கேட்டாங்க எனக்கு நாளைக்கு கரண்ட் நிற்க மாட்டேன் அவ்வளோ நல்லா மோட்டர் எல்லாம் போட்டு வச்சேன்னா அதுதான் குடிப்போம். அது இப்போ பானையில் வைப்போம் குடி பானையில் பழமும் போட்டாச்சு. இனி வந்து பால் விட போகிறோம். பாருங்க பால் ஒரு தேங்காய் தான் நிறைய பால் அப்படி இவ்வளோ பால் கேட்பேன் அவ்வளோ அதில் தண்ணி பால் கொஞ்சம் தண்ணி பாலா டேஸ்டாக இருக்கு பண்ணுறியா பால் கிடைக்கிறேன். காணும் இவ்வளோ தண்ணி விட முடியாது வருமே காணாது இப்போ அவியக்காய வேண்டிக்கிறாங்க. ஆனால் கரைச்சி போகிற பார்க்கறது சுவம் போட என்ன சமையல் கரண்ட் இல்லையல்லண்ணா ஒரே அடியா அப்படியே மினக்கடாம அப்படி செய்துக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டு நல்லா நல்லா கொதிக்கணும் என்ன மூடி விடலாம் இது மூட பரம்பா மூடி. இன்னொரு மிஸ்டேக் நடந்து விட்டாரு கரண்ட் இல்லாதபடியா இருட்டுக்க மறைஞ்சு வைக்கணும் மறைஞ்சு போயிருந்தது கேக்க போட்டு வதக்கி இருக்கணும் மறந்து விட்டாங்க. சரி அது பரவாயில்ல சேர்ந்து அவிஞ்சு வயிற்றுக்க போட்டும் சிக்கன் லேட் அவியுது அரிசியும் போட்டு தரணுமே கொஞ்சம் அவியத்தானே போடலாம்.
சிக்கனை போட்டு கொண்டுட்டு மூடி விட்டா சரியா விளையாடிட்டு மூடிடுவோம் நல்ல எண்ணெய் விட்டு கவலாங்களா உள்ள இதாக்கு தானே சைட்டெல்லாம் நல்ல போடுவோம் ஓகே நல்லா அவிஞ்சு ஓட்டு இப்போ நாங்கள் வந்து அரிசியை போடுவோம் அரிசி நல்ல கலராக ஊறி வந்துட்டு தானே தூள் வந்து நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு தான் புற தூள் ஆனால் அப்படி புற போடலாமோ போடலாம் ஆனால் அவிஞ்சி கொஞ்சம் போட்டா வைக்கிற நல்லா இருக்கும் பச்சை மணம் விளையாடு வரும் இது தம்பி குட்டிக்கு சொல்லுவாங்க ரெண்டாள் இப்போ தானே நாங்கள் இந்த கோழி பூக்கை பிரியாணி எல்லாம் சாப்பிட்றோம் வேணும் முதல் குறைவு தானே எப்பாளம் இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கோழி பூக்கை பிரியாணி இப்போ டெய்லி பிரியாணி டெய்லி கோழி பூக்கை கடை சுகந்தானா அவ்வளோ வருத்தம் இல்லை ஓகே இப்போ தம்பி குட்டி கொஞ்சம் புறம்ப கிள்ளி பக்கத்தில் ஆகிய வச்சுக்கலாம் தூளை போட்டு வெளியே கொஞ்சம் அவிஞ்சிட்டு தூள் என்ன விட்டாங்க போய் போட்டுடுவேன் தம்பி குட்டி என்ன எல்லாரும் தானே வாத்தி ஏஞ்சி எல்லாம் சாப்பிடுவாங்க தூள் சாப்பிடும் தம்பி குட்டி என்ன குட்டி சாப்பிடுங்க அல்வா தூள் காணுமா அல்வா போடுவோங்க காணுமா காணுமா நான் பார்த்தீங்களா எத்தனை வண்டி போட்டுருங்க ஒரு கொஞ்சம் போடுவோம் பாரு போடும் மினுங்க போடும் உங்களுக்கு தேசிய உரப்பு உப்பு தான் மெயின் அதானே ஓவா வேண்டாம் நல்ல உருளைக்கிழங்கு நிற்கிறீங்க அண்ணா நல்லா கரட்டு வண்டி கொண்டு வந்துங்க இப்படியே மூடி விட்டா அந்த வெள்ளம் அவிஞ்சு வரும் இந்த வெள்ளம் அவிஞ்சு வரும் இல்லை இல்லை இது தண்ணி மேய கிடக்கா இல்லை அவி வருமா இல்லைங்களா சார் நல்லா தான் கிடக்கு நான் தூள் காணுங்கண்ணா காணும் அவிஞ்சு வர கணக்கு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுனீங்களா தேசி புளி எப்படி சரியா இங்கே வாங்க தேசி புளி தேசி புளி இப்போ கடும்பில் இல்லை தேசிக்காய் மலிவு அப்புறம் என்ன இப்படி ரெண்டு தேசிக்காய் 100 ரூபா மலிஞ்சிச்சு கோழி பூக்கு ரெடி ஆயிடுச்சு ரைட் எப்படி நல்லா இருக்கு காணுமா ரைட் கீழே இதுண்டா அது மூட கரு நல்லா குறைச்சிடும் கொஞ்சமாக கிடக்கு கொட்டி போட்டேன் அப்படி ஒரு வைக்கட்டாங்க அவ்வளோ போட்டாச்சா ரைட் வாசமாக இருக்கும் பாத்தோம்னா இருக்கு நல்லா கிண்டோணும் காலை என்ன சாப்பாடு மனசு ஊட்டச்சத்து தான் ரைட் என்ன கோழி புக்கை ரெடியா புக்கமே தான் கிடக்கு கோழி புக்கை கோழி புக்கை ரெடி நான் என்ன இங்கே வாரேன்னு நினைச்சு தான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கோழி புக்கொண்டு ரெடியாக இருப்போம் நான் இங்கே வர போறேன்னு நினைச்சா முன்கூட்டி ஒரு கோழி புக்கொண்டு ரெடியாக இருக்கு சரி இப்போ என்னென்றால் சமைச்சு நான் இந்த என்ன சாப்பிட்டு காட்டி போட்டு போகிறேன் எனக்கு நான் கடைக்கு போகணும் அப்போ அப்படி இருக்காண்டு சாப்பிட்டு காட்ட போனேன் கைகள் வேணும் கடைகள் மழைக்கு அனிசியா வீட்டுக்கு இந்த பாலை குடிச்சு இல்லையா சரி சுடுவான் இப்போ உடனே கூட உடன் சாப்பாடு ஆனால் இந்த நேரங்களில் இந்த சாப்பாடு சாப்பிட்றா கடவுளுக்கு இன்னும் பெரிய நன்றி சொல்லணுமே நன்றிக்கு இந்த நேரங்கள் எல்லாம் வச்சு அது இதெல்லாம் அப்போ தான் நாங்கள் முதலாவது நாங்கள் சாப்பிடும் பொழுது ஜெபம் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லுவாப்போம் சாப்பாட்டிலே நிறைய விதமான இருக்குது நிறைய கலப்படங்கள் பார்க்கத்தக்கனே இவ்வளோ எண்ணெயில் ஊற்றுறீங்கள பார்க்கத்தக்கனே இவ்வளோ எண்ணெயில் ஊற்றுறீங்களா அப்போ என்னென்றால் அப்போ வேத வசனம் இப்படித்தான் சொல்லுது என்ன ஜபத்தினாலும் வசனத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படுதான் ஆகாரம் அதில் இருக்கிற சில கழிவுகள் எல்லாத்தையும் இதாண்டி சுத்தப்படுத்தி எங்களுக்கு அதை இதன்றது
அப்போ அதை சாப்பிடும் பொழுது அன்பான பிதாவே சுண்ணாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்னை விட்டு விலக்கி இந்த ஆகாரத்தை நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர் ஆமீன்னு சொல்லி நாங்கள் ஒரு விசுவாசத்தில் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் என்ன இருந்து சாப்பிடுவோம். சாப்பிடுவேன். ஓகே சரி, நான் தான் முதல்ல அப்படி என்று சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்படி இருக்கண்ணே. ஸோ புக்கை கோழி புக்கை கனநாள் கோழி புக்கை சாப்பிட்டேன். நல்லா இருக்கா இந்த இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னன்னா இந்த என்ன ரச்சிக்காட் வாசம் நல்லா இருக்குமே. நல்லா தூக்கு நல்லா இருக்கு. இல்லை ஒரு மெல்லி சுட சுட சாப்பிட்றேன். இல்லை வேண்டாக்க இப்போ மழை நேரம் குளிர்வல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உப்புடியெல்லாம் நல்லா கணக்காக இருக்கும். சுல்லாப்பா இருக்கு. அளவான உரைப்பு உரைப்பு அவ்வளோ உரைப்பு இல்லை. உரைப்பு காணும். பேஞ்சில் எல்லாம் சாப்பிடலாம். உரைக்குது. ஓகே, அப்போ நாங்கள் சந்தோஷமாக முடிச்சுக்கொள்வோம் என்ன. ஸோ இப்போ இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு திடீரெண்டு ஒரு எதிர்பாராம விடாமல் நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று கிடைச்சிருக்கேன். விட்டையும் வந்து சமைச்சது அப்புறம் அவள் கோயிக்க போகிறாங்க. அங்கே போய் விட்டையும் சாப்பிடுவோம். வீட்டை வந்து ஓ ராத்திரியும் அப்படி தான் பசி தான் சரியா. அப்போ சாப்பிட்டு படுத்தா அப்படியே படுத்தாச்சு. அப்போ இங்கே சாப்பிட்டு விட்டே போய் சாப்பிடுவோம். சரி, ஓகே, சந்தோஷம். அப்போ இதுக்குரிய கருத்துக்களை சொல்லுங்க. பாய்.